வணக்கம். நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்ஸும் பேரிச்சம்பழம் வச்சு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு கேக்கு. அவ்வளோத்துக்கு பஞ்சு மாதிரி வந்திருக்கு. செய்முறை பின்னால் போடுறோம் பாருங்கோ. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படி செய்யக்கில் பேரிச்சம்பழம் எல்லாம் நல்லா அரைப்பட்டுரும், சாப்பிட நல்லா இருக்கும். பிள்ளைகள் கூட அந்த பேரிச்சம்பழம் அதை கழிச்சு வைக்காமல் சாப்பிட்றதுக்கு சுலபமாக இருக்கும். அவ்வளோத்துக்கு அருமையாக வந்திருக்கு. அவ்வளோத்துக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்குது, பஞ்சு மாதிரி. சீனி இந்த வேலை இந்த பேரிச்சம்பழத்தின் இனிப்பே போதும், அவ்வளோத்துக்கும் நல்லா இருக்கும். செய்து பாருங்க, வீடியோ பின்னால் வரும். நன்றி. பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரிச்சம்பழம் விதை எடுத்தது 200 கிராம், ஓட்ஸ் 200 கிராம், 2 முட்டை, 200 ml பால், கொஞ்சமாக உப்பு, 10 கிராம் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் வெனிலா, 100 கிராம் பட்டர். சரியா? இதெல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ செய்யணும். வாங்க கொண்டோண்டா எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல ஓட்ஸை மாவை அரைச்சி எடுத்துருவோம். அரைப்போம் முதல். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி பவுடராக அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இப்போ இதில் பேரிச்சம்பழம் விதை நீக்கினது அதை போட்டுருவோம். போட்டுட்டு 200 மில்லிலிட்டர் பால் அதையும் ஊற்றிட்டு 2 முட்டை, 100 கிராம் பட்டர், 10 கிராம் பேக்கிங் பவுடர், வெனிலா. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக உப்பு போடுவோம், அது டேஸ்ட்டுக்காக. இனிப்பு சீனி போடுறதில்ல, என்ன சொன்னால் பேரிச்சம்பழமே இனிப்பு, அதுவே போதும். இப்போ வடிவாக அரைச்சி எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக பாருங்க, எல்லாம் அரைச்சாச்சு. இனி இதை ஓவனில் வச்சு எடுப்போம். சரியா? என்ன சொன்னால் இதில் ஆயில் பேப்பர் போட்டுட்டு இப்போ இதை ஊற்றி சமப்படுத்திக்குவோம். சமப்படுத்தி போட்டு ஓவனில் வச்சு எடுத்துப்போம். நான் 180 டிகிரியில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 180 டிகிரியில் 25 நிமிஷம். சரியா? 25 நிமிஷம் கணக்காக இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும், வெட்டிட்டு காமிக்கிறேன். அருமையாக வந்திருக்கு, அட்டகாசமாக இருக்குது. செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா சந்தோஷம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.